الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாணவ செல்வங்களே, எதிர்கால தலைமுறையை இறைச்சலுள்ள தலைமுறையாக மாற்றுவதற்குண்டான அறிவையும் இன்ஷா அல்லாஹ் மாற்றி எடுப்பதற்குண்டான திறனையும் அதற்கான முன்மாதிரிகளை பெற்றிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அவனது பேரருள் மிகவும் சிரமத்தோடு இப்படி ஒரு 6-7 மணி நேரம் ஒரே இடத்தில் மார்க்கத்தை கேட்பதற்குண்டான ஒரு சபையில் கடந்த காலத்தில் உட்கார்ந்துருப்போமான்னு கேட்டா உட்கார்ந்துருப்போமா? ரொம்ப கஷ்டம். உங்கள் அனைவரின் முகத்திலும் சற்றே சிரமத்தை நாம் உணர்கின்றோம். ஆனால் மார்க்கத்திற்காக படக்கூடிய சிரமம், அதற்கான உழைப்பு, அதற்கான அர்ப்பணிப்பு, அதற்கான முயற்சி, அதற்கான நேர செலவழிப்பு, அதற்கான தியாகம் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே கூலியை பெற்றுத்தரும். அந்த கூலியை அல்லாஹ் நிறைவாக தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உழைப்போம். இந்த பிள்ளைகளே, ஒரு முஸ்லிமாக இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு, நம்ம முஸ்லிம் அல்ஹம்துலில்லாஹ் நம்பிக்கை வச்சிருக்கிறோம், முஸ்லிமாக இந்த பூமியில வாழ்றோம். அகீதா ரீதியாக, கொள்கை ரீதியாக, மார்க்க ரீதியாக ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மிக பிடித்தமானவர்கள். அல்ல மாற்று கருத்து இருக்கு. ஒரு மோமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு யார் மிகவும் பிடித்தவர்களாக இருக்க முடியும்? அகீதா ரீதியாக, கொள்கை ரீதியாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர். இதற்கு அடுத்தபடியாக உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம். அந்த கேள்விக்கு சும்மா ஏதோ கேட்டுட்டோன்றதுக்காக பதில் சொல்லுவாங்க. உங்க உள்ளத்துல அப்படியான ஒரு நினைப்பு, அப்படியான ஒரு இது இருந்தா மட்டும்தான் சொல்லணும். என்ன கேள்விக்கு என்ன சொல்லணும்? உண்மையாகவே சொல்லணும். சும்மா ஏதோ கேட்டுட்டாங்க, நீ சொல்லலன்னு சொன்னா என்ன ஏதாவது தப்பா நினைச்சுவாங்க அப்படிங்கிற மாதிரியாக பதில் இருக்கக்கூடாது. ஓகே, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தாண்டி நாம் வாழக்கூடிய இந்த பூமியில் நம்மோடு இருக்கக்கூடிய மனிதர்களில் நமக்கு யார ரொம்ப பிடிக்கும் கேட்கும் போது சொல்லுது. நௌஃபல், அன்ஃபால், உங்களுக்கு யார பிடிக்கும்? மனசுல இருந்தாங்க சொல்றீங்க, மனசுல இருந்ததாங்க. அடுத்ததாக உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? சிஜாஸ், உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? தாய்லாந்து 2 பேரும் நோவா? எல்லாரும் அப்படித்தான் சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன்.
மாற்றி சொல்லவும் முடியாது. மாற்றி சொல்ல முடியுமா? எங்கோ இடத்துல போய் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கணும்னு சட்டுன்னு ஒரு பையன் அடிச்சுட்டாங்க, எனக்கு விஜயத்தான் பிடிக்கும். அப்படியான மனிதர்களை பிடிக்கக்கூடிய மனிதர்களாக நாம் ஆகக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கிறது. யார? அப்படியான மனிதர்களை பிடிக்கக்கூடிய மனிதர்களாக நாம் ஆகுவதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் அந்த பதிலை சொன்னாலும் சொல்லாவிட்டாலும், இன்னும் நிறைய பேர் இந்த சபையில் இருக்கிறோம், நம்மள்ட்ட அந்த கேள்வி கேட்காவிட்டாலும் கேட்கப்பட்டாலும் நாம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நமக்கு யாரை பிடிக்கணும்? யாரை பிடிக்கணும்? அதான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து ஒரு சஹாபி கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன من حب الناس بحسن صحابتي صحبتي, மனிதர்களிலேயே நான் மிகவும் நேசம் கொள்வதற்கு, நான் அன்பு செலுத்துவதற்கு, என்ன நான் பாசம் வைப்பதற்கு மிக தகுதியானவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய உம்மா. திரும்ப அந்த மனிதர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, அதற்கு பிறகு யார்? அப்போ ரசூல் உன்னுடைய தாய். யார் சொல்லலாம்? மூன்றாவது முறையும் அவர் கேட்டார், அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர். அப்பொழுதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன உன்னுடைய தாய். நாலாவது அந்த மனிதர் கேட்கிறாரு, சகாபி கேட்கிறார், யார் சொல்லலாம்? கால அபூக, உன்னுடைய தந்தை. பாருங்க, 3 பங்கு தாய்க்கும் 1 பங்கு தந்தைக்கும் கொடுக்கக்கூடிய மார்க்கத்தில் அப்படியான மார்க்க உபதேசத்தை தந்த, அந்த உபதேசத்தை நிறைய முறை நம்முடைய வாழ்க்கையில் கேட்ட நாம் யாரை விரும்பணும்? உம்மாவை தான் விரும்பணும், வாப்பாவை தான் விரும்பணும். உம்மாவை தான் பிடிக்கணும், வாப்பாவை தான் பிடிக்கணும். ஆனா உண்மையில உண்மைதான், ஏதோ கேட்டதுக்கு சொல்லிட்டேன்னா என்ன, எத்தனை பேர் உண்மையிலேயே எனக்கு உம்மாவை தான் பிடிக்கும், எங்க வாப்பாவை தான் பிடிக்கும்னு சொல்லக்கூடிய இடத்துல நாம இல்லை. நிறைய பசங்க உம்மா வாப்பாவை பிடிக்காத மாதிரி நடக்கக்கூடிய நிலை இன்னைக்கு பார்க்கிறோம். அதற்காகத்தான் இந்த தலைப்பை கூட தேர்வு செய்திருக்கலாம். காரணமாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் 17வது அத்தியாயத்தில் 23, 24 வசனம். 17வது அத்தியாயத்துடைய பேர் சொல்லுங்க. 17வது அத்தியாயத்துடைய பேர் என்ன? பனி இஸ்ராயீல். மாஷாஅல்லாஹ், பாரக்கல்லாஹ். பனி இஸ்ராயீல் 17வது அத்தியாயத்தில் 23வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا وَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ. என்ன அல்லாஹ் சொல்றான்? அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்றும், அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்றும், அவனுக்கு எதையும் வெளியாக்க கூடாது என்றும் என்றெல்லாம் சொல்லிட்டு, உங்களில் தாய் தந்தையில் ஒருவரோ இருவரோ முதுமை அடைந்த நிலையில் உங்களுக்கு இருந்தால் என்ன சொல்லக்கூடாது? என்று சொல்லக்கூடாது. பொதுவா இந்த வசனத்துல நீங்க மோசமான வார்த்தையை சொல்லக்கூடாது, தாய் தந்தையை திட்டக்கூடாது, ஏசக்கூடாது, என்ன அவங்க வேற எந்த வார்த்தையும் பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். என்ன அந்த மாதிரி பொதுவாக சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஆனா அப்படி சொல்ல, சீங்கிற குறைந்தபட்ச ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி சொன்னா அப்படி கூட சொல்லிடுறாங்க. இப்ப ரிமைண்ட் கொண்டு வாங்க, நம்ம அம்மா பாப்பாட்ட, குறிப்பா நம்ம அம்மாட்ட இந்த மாதிரி பேசுறதே இல்லை. வீட்டுல நேத்து போன வாரம் அம்சா சிரிக்கிறாரு. ஆக போன வாரம் தான் அம்மாட்ட பேசினேன், அம்மாவை திட்டுனேன்னு அம்சா சிரிக்கிறாரு. சரிங்களா? அப்போ நாம ரிமைண்ட் பண்ணி பார்க்கணும், நாம வீட்டுல உமா பாப்பாட்ட பேசும்போது இன்னுமெல்லாம் உமாட்ட பேசியிருப்போம். கொஞ்ச நேரம் சும்மா இருமா, அவனுக்கு இன்னமா இப்படி தொலைன்னு பேசிட்டே இருக்க,
எனக்கு அவனுக்கு என்ன அறிவே இல்லையாமா, ஏதாவது ஒரு 2 வேலை சொல்லி 3வது வேலை சொல்லிட்டா கோபம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. என்ன இப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றா சீன்னு சொல்லிடும். இந்த வசனத்தை நம்ம கேட்டதே இல்லையா? கேட்டிருக்கீங்களா? சீனு கூட சொல்லாதீங்க வசனத்தை நம்ம நிறைய கேட்டிருக்கோம். சரிங்களா? இந்த வசனம் நாம வாழக்கூடிய இந்த பூமியில், நாம் வாழக்கூடிய இந்த நூற்றாண்டில் இந்த ஒரு வசனம் ஒரு மனிதரை மாற்றி. அது இப்படி பயானம் கேட்டு மதரசாலையும் வளர்ந்து குரானோடைய உங்களை மாதிரி தொடர்பு கொண்டு நல்ல குரான் சொன்ன அடிப்படையிலான மனிதர்களுடைய தொடர்பு கொண்டு மாஷால்லா இங்க இருக்கிற எல்லாருமே பள்ளியோட தொடர்பு, மதரசாவுடைய தொடர்பு என்ன எல்லாம் ஒரு அளவுக்கு வார்த்தெடுக்கப்பட்டவங்க. யாரும் புதுசுன்றது கொஞ்சம் கம்மி தான். எல்லாருமே மாஷால்லா ஒவ்வொரு மதரசாலையும் சின்ன வயசுல பெற்று நிறைய சூறாக்களை மனு செஞ்சு நிறைய ஹதீஸ் போட்டிகளில போட்டு சாலியுடைய மாணவர்களை போல பெரிய ஹதீஸ் போட்டி தயாரிட்டு இருக்காங்க மாஷால்லா. அப்படியாக எல்லா மார்க்கம் தெரிந்தவர்கள் தான். ஆனால் இந்த வசனம் யாரை மாற்றியதுங்கிற அந்த செய்தியை கேட்டோம்னு சொன்னா, ஆகா என்னடா வாழ்க்கையில எவ்வளவோ உபதேசங்களை கேட்டிருக்கிறேன், இந்த உபதேசம் வாழ்க்கையில நான் ஃபாலோ பண்ணதே இல்லையே என்ன நமக்கு நாமே வெட்கப்படக்கூடிய அளவுக்கு. வயநாடு கேள்விப்பட்டிருக்கிறோமா? வயநாடு எதுக்கு எப்ப கேள்விப்பட்டோம்? வெள்ளத்துல மூழ்கி நிலச்சரிவு ஏற்பட்டு நிறைய மக்கள் மௌத்தாகி அதுக்கு நாம வந்து நிறைய பொருளாதாரத்துல கொடுத்து அனுப்பிச்சோம். அந்த வயநாட்டுல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதர் எப்ப பார்த்தாலும் குடிச்சுட்டே இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் குடிச்சு தள்ளாடிட்டே இருப்பாரு. ரொம்ப மோசமான ஆளு. என்ன ரொம்ப மோசமான ஆளு. காசு கிடைக்கிற காசுக்கெல்லாம் குடிச்சுட்டு அங்கங்க விழுந்து கிடக்கிறது, வீட்டுக்கு வருது அம்மா திட்டுறது, வாப்பா திட்டுறது, பாப்பா இல்லை அம்மா மட்டும்தான். அந்த ஆள் ஒரு தடவை திரும்பவும் குடிக்கிறதுக்கு வேண்டி என்ன சாராய கடைக்கு போறதுக்காக அம்மாட்ட போய் காசு, அம்மா தான் வேலைக்கு போய் அந்த தேயிலையெல்லாம் அறுத்து, தேயிலை தெரியுமில்ல டீயில் அஷ்டத்தனங்க இருக்கும், அதெல்லாம் அறுத்து சம்பாதிச்சு இந்த ஆளுக்கு சாப்பாடு போடணும், வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல காசு எடுத்துட்டு போறாரு. அம்மாட்ட மறுபடியும் காசு தான். அம்மா கொடுக்க மறுக்குது. என்ன தரமாட்ட போன்னு சொல்லும் போது உம்மாட வயிற்றுல எட்டி ஒரு அம்மா எட்டி உதச்சிட்டு வயசானவங்க இடுப்புல இந்த செருப்பு பையில காசு வச்சிருக்காங்க இல்லையா, அம்மா கீழே விழுந்த உடனே எல்லா காசும் எடுத்துட்டு போய் குடிச்சிடலாம். குடிச்சிட்டு வழக்கம் போல அவங்க ஊர்ல இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய தென்னை கட்டியிருப்பாங்க, பெரிய ஆலமரம் இருக்கும். சரியா? அந்த ஆலமரத்தை வந்து ரெஸ்ட் நீங்க சில கிராமங்களுக்கெல்லாம் போல பார்க்கலாம். அப்படியே நடுவில் ஒரு ஆலமரம் இருக்கும், சுத்தி நிறைய பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, அப்படியெல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி வந்து உட்கார்றாரு. போதை குடிச்சோன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு தெளியுமா இல்லையா? அப்படி தெளிஞ்சிட்டு கண்ணையெல்லாம் முழிச்சுட்டு பார்க்குறாரு. பக்கத்துல ஒரு நோட்டீஸ், நாம எப்படி சுதாக்கம், மது, வரதட்சணை, வட்டின்னு நாம எல்லாமே என்ன மாஷா அல்லாஹ் ஜமீயத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் ஜமாத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுக்க அங்கங்க தாவத் போட்டு எல்லா பிரச்சாரம் நடக்குது. நாமும் கொடுக்குறோம். மீளாது நம்பிக்கை மீளாது கூடாது, பட்டாசுக்கு பட்டாசு கிடைக்கூடாது, வட்டி வரட்சி நம்ம கொடுக்குற மாதிரியாக நம்ம எப்படி நோட்டீஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஒரு நோட்டீஸ் திரும்பி பார்க்கிறாரு. எழுதி இருக்குது மலையாளத்தில், கேரளா தானே. சே என்பதோடு பகையாது, சி என்பதோடு சொல்லாது. தலைப்பே அது. எடுத்து பார்த்தோடைய நோட்டீஸ் அப்படி பார்த்துருக்க மாட்டேங்களா? அது விளம்பர நோட்டீஸ் பார்த்துருப்பாங்க, ஏதாவது விற்பனை நோட்டீஸ் பார்த்துருப்போம். அப்படிதான் என்னடா சி என்னோட சொல்லக்கூடாது, இது என்னது அப்படின்னு எடுத்து படிக்கிறாங்க. படிக்கும் போதுதான் இதே போடும். உங்கள் என்ன தாய் தந்தரை நீங்க நிறைய அம்மா பார்க்கணும், அம்மா தான் விரும்பணும், அம்மா தான் நம்மளை சுமந்தாங்க, அப்படிதான் செஞ்சாங்கன்னு நிறைய பார்த்தாங்க. என்னன்னா இப்படியான இதுல இருந்து நான் எங்க அம்மாவை நான் எட்டி உதச்சிட்டு காசை பொடுங்கி குடிச்சிட்டு என்ன மோசமான ஆளு சொல்லி அந்த வசனத்தை படிச்சதுல அவருக்கு ஒரு சின்ன மாற்றம். இது எந்த உபதேசம் சொல்லி அதுக்கப்புறம் மாஷா அல்லாஹ் யாருக்கு இந்த பூமியில் அல்லாஹ் ஹிதாயத்தை எதன் மூலம் நாடுவாரோ அப்படியான ஹிதாயத்தை அல்லாஹ் அந்த மனிதருக்கு கொடுத்தார். இன்றைக்கு கேரளாவில் நாம் பயான் பேசக்கூடிய நிறைய தாய்கள் இருக்கிற அதே மாதிரியான ஒரு மிகச்சிறந்த தாய் இப்ப மாஷா
அவர் சொல்றார், இப்போ அந்த இடத்தில் அந்த நோட்டீஸை போட்ட மனிதர் யார் வச்சான்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கும் நான் என்னுடைய பிரார்த்தனைகளில், என்னுடைய தொழில்களில் அந்த நோட்டீஸை அந்த இடத்தில் வைத்து அந்த முகம் தெரியாத சகோதரனுக்காக நான் இன்னும் துவா செஞ்சுட்டே இருக்கேன். இப்ப கேள்வி என்பானவர்களே, ஒரு மது குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொடியே அடிமையாக இருந்த ஒரு மனிதனை மாற்றிய ஒரு குர்ஆன் வசனம் நம்மையே மாற்றக்கூடாது. குர்ஆனோடைய தொடர்பு நிறைய சூறாக்கள் தெரியும். விட்டா தொழுவ கூட வெப்ப மாஷா என்ன நிறைய ஹதீஸ்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம். என்ன மதரசாவுடைய தொடர்பு இருக்கக்கூடிய நமக்கு எவ்வளவு குர்ஆன் வசனங்கள் நாம வாழ்க்கையில் நிறைய கேட்டிருக்கிறோங்க. அம்மா அப்பாவோட விஷயத்துல கவனமா இருக்கிறோமா? அம்மா அப்பா விஷயத்துல கவனமா இருக்கிறோமா? 3 முறை மனிதர்களிலேயே நீங்கள் விரும்புவதற்கு தகுதியானவர் உங்கள் தாய் தான் என்று சொல்லக்கூடிய உபதேசத்தை கேட்டிருக்கக்கூடிய நாம அம்மாவோட விஷயத்துல நம்மளாம் ஒரு வந்திருப்போம். ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஸ்கூல் பேகை இந்த வெயிட்டை இறக்கி வச்சாதான் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் தானே. ஸ்கூலுக்கு வரும்போது பேகை தோடு போட்டு வருவோம், கொஞ்சம் கஷ்டம் தானே. ஸ்கூல் பேக் வெயிட்டு தான். வீட்டுக்கு வந்து ஸ்கூல் பேகை கழட்டி வச்சு ட்ரெஸ் எல்லாம் ஃப்ரீ பண்ணி அந்த வெயிட்டை முதுகுல இருந்து இறக்கினா தான் ஃப்ரீ. நான் நினைச்சு பாருங்க, 10 மாசம் எந்த தாயோடைய வெயிட்ல நீங்க இருந்தீங்களோ அந்த 10 மாசம் அந்த வெயிட்டை சுமந்து துவைச்சு சமையல் செஞ்சு நமக்கு எல்லா விதமான வேலையும் செஞ்சு நம்மளை அன்பை கவனிச்சுக்கிட்ட ஒரு ஜீவன் உண்டு இருந்தா யாரு? ஒரு வெயிட்டை கொஞ்ச நேரம் கூட நம்மளால தூக்க முடியலையே, கட்டி வச்சாதான் என்னுடைய பாரம் குறையும் சொல்லி நாம தற்காலிகமான ஒரு சுமையே நம்மளால தூக்க முடியலன்னு சொன்னா அந்த வயிற்றுல தானே அம்மா சொல்லுவாங்க, உன்னுடைய தாய் உன்னை சிரமத்திற்குமே சிரமப்பட்டு உன்னை பெற்றெடுத்தால் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன காரணம் என்றால் எல்லா விதமான சிரமங்களையும் நமக்காக ரொம்ப ஜாக்கிரதை, மிக 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 ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய தாய் தந்தையுடைய விஷயம் நிறைய அதிசயங்கள் இருக்கு. என்ன தந்தையுடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் உண்டு. தந்தையுடைய வெறுப்பில் தான் அல்லாஹ்வுடைய வெறுப்பு. வாப்பாவை வெறுப்புக்குரியவராக, அவங்களுக்கு வெறுப்புக்குரியவராக நாம அவரை கோபப்படுத்தி நம்ம மேல ஒரு கோபப்படும் மாதிரி நடந்து அந்த மாதிரியாக ஒருப்போ அந்த மாதிரி ஆச்சுன்னா யார் நம்ம மேல வெறுப்பு கொள்வார்? அல்லாஹ் வெறுப்பு கொள்வார். தாய் தந்தை விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய நாம் அதையும் பார்க்க வேண்டும். ஒரு அதே மாதிரியான சின்ன சம்பவம் தான். ஒரு மனிதர் தன்னுடைய உமாவை தூக்கிட்டு உம்ரா போவாங்களா இல்லையா? உம்ரா போவாங்கல்ல. உம்ரா போகக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, தன்னுடைய உம்மாவை தோல்ல போட்டு தவாப் செய்வாங்கல்ல. காவாவை தவாப் கேட்டதுல வரணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? சஃபா மர்வால சை செய்யணும். அப்போ ஏறி சுத்தி வந்துட்டு சொல்றாரு, என் தாய்க்கு நான் இவ்வளவு பெரிய பணியோட நான் செய்கின்றேன். தாயை முதுவை ஏற்றிட்டு தூக்கிட்டு என்ன இவ்வளவு பணிவிடைகளை நான் செய்கின்றேன்னு, இது மிகச்சிறந்த காரியம் தானே அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதனுக்கு சொல்லப்பட்டதா, இல்லை, ஒருபோதும் ஈடல்ல, ஒருபோதும் ஈடல்ல. எப்படி? உன்னுடைய தாய் அவருடைய வயிற்றுல சுமந்திருக்கும் போது அந்த சுமையுடைய பாரம் தாங்காம அதுலதானே எல்லா வேலையும் செஞ்சாங்க. துவைக்கிறது அதுலதான், என்ன சமைக்கிறது அதுலதான், எல்லா வேலையும் அதுலதான். அப்படி அவங்க சுமக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் அசதி ஏற்பட்டு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுருப்பாள் அவன் தாய். அந்த பெருமூச்சுக்கு ஈடாக ஆகாது அவன் தாயை தூக்கிட்டு இவ்வளவு நேரம் நீ போய் சுமந்தைய அது ஈடாக ஆகாது என்று சொல்லப்பட்டது என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நாம் புரிய வேண்டியது, நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் என்ன இபாதத், எவ்வளவு இபாதத்தாக மார்க்கத்தை கற்று மார்க்க அறிஞராக எல்லா நேரம் பள்ளிவாசல் கிடந்து
ஒரு வேலை தொழுகை நான் மிஸ் பண்ணாம குர்ஆன் ஓதக்கூடியவனாக நிறைய நன்மைகளை செய்தாலும் தாய் தந்தை விஷயத்துல போட்டோ விட்டா அப்போ நம்முடைய நரகமும் அவர்கள் தான், நம்முடைய சொர்க்கமும் அவர்கள் தான். நம்முடைய நரகமும் அவர்கள் தான், நம்முடைய சொர்க்கமும் அவர்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் சொல்லப்பட்டது என்ன, தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கின்றது என்றால் தந்தை சொர்க்கத்தினுடைய மத்திய வாசலாக இருக்கின்றார். சரி, சின்ன வயசு, இப்ப நீங்க பெருசா அம்மா அப்பாவுடைய கோபத்தையோ அம்மா அப்பாவுடைய நெருப்பையோ வாங்க போறது இல்லை. உங்களுக்கு ஃபியூச்சருக்கு உண்டான அட்வைஸ் தான் இப்ப பண்ணுங்க. மாஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாருமே ஒரு வேலை என்ன நல்லா படிச்சு நல்லா படிக்க போறீங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நல்லா படிச்சு மாஷா அல்லாஹ் சிறந்த ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும். துஆ செய்யலாம். கை நிறைய சம்பளத்தை வாங்க தான் போறீங்க இன்ஷா அல்லாஹ். என்ன, அல்லது ஏதாவது பெரிய பிசினஸ் செய்ய போறீங்க, பெரிய வீடு கட்ட போறீங்க இன்ஷா அல்லாஹ், நல்ல ஒரு வாகனத்தை வாங்க போறீங்க, நல்ல இந்த துனியாவில் ஒரு மனிதன் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஒரு வேலையை நமக்கு தருவார். இப்ப பிரச்சனை இல்லை. நான் 6th படிக்கிறேன், 7th, 8th, 9th, 10th படிக்கிறேன். இப்ப நான் அம்மா பாப்பாவோட விஷயத்துல என்ன ஓட்ட விட்டுங்கிறத தாண்டி இப்பவும் கூடாது. ஒரு வேலை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் 20, 25, 30, 35, 40, 45 வயசு உங்களுக்கு கல்யாணம் ஆகும், உங்களுக்கு குழந்தைகள் வரும், உங்களுக்கு மகன் வருவாரு, மகன் வருவாங்க, அவங்களுக்கு ஸ்கூல் போவாங்க. அப்படி நீங்க ஓரளவுக்கு என்ன காசு பணத்துல வீட்டுல எல்லாம் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆவீங்க, ஓரளவுக்கு நல்ல நிலைக்கு வரும்போது அப்பதான் ரொம்ப கவனமாக என்ன வாப்பாவை உதாசீனப்படுத்தக்கூடிய அல்லாஹ் பாதுகாக்கிற உம்மாவை உதாசீனப்படுத்த நிறைய வீடுகள்ல பார்த்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். உம்மா ஒரு வேலைக்காரியை போல, என்ன உம்மா ஒரு வேலைக்காரியை போல ஆபீஸ்க்கு போற அந்த பரபரப்புல ட்ரெஸ் அயன் பண்ணலங்கிறதுக்காக உம்மாட்ட அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து உம்மா சீக்கிரம் போய் அயன் பண்ணிட்டு வா. உம்மா போகுது 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் வந்து அயன் பண்ற கடையை தேடி 60, 65 வயசுல நடக்க முடியாது. இவரு தோற லேட்டா தூங்கி வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, வாட்சை பார்த்துட்டு டிஃபன் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உம்மாட்ட அயன் பண்ண கொடுத்துட பாவம் அந்த ஜீவன். வயசான காலத்துல ஏன்னா வாப்பா எடுபடி வேலைக்கு, வாப்பா மணி கடைக்கு போறதுக்கு, அதுக்கு போறதுக்கு, இதுக்கு போறதுக்கு வாப்பா ஒருபோதும் பாசத்துக்குரிய செல்வங்களின் பிள்ளைகளை உங்கள் தாய் தந்தரே மிக கவனமாக பார்க்கக்கூடிய இடத்தில் நாம் இல்லை என்று சொன்னால் அதுதான் நம் நரகத்திற்குரிய காரியமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு எனக்கு தந்த நேரம் 45 minutes, but I don't take the total time. அந்த ஒட்டுமொத்த நேரத்தில் நாம் இருக்க தயாராக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் சிறந்த உபதேசத்தை சொல்வதற்காக இன்னும் ஒரு மார்க்க நல்ல சொல்வது சேர்ந்து. அப்ப தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கின்றது என்றால் தந்தை அதனுடைய மத்திய வாசலாக இருந்து கொண்டிருக்கின்றார். நாம் தாய் தந்தை விஷயத்தில் மிக கவனமாக மிக ஜாக்கிரதையாக எந்த அளவுக்கு சி என்று கூட சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகிறவர்களாக இருக்க வேண்டும். தாய் தந்தரை மிகவும் நேசத்துக்குரிய மனிதர்களாக நாம் ஆக்க வேண்டும், முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நேற்று ஒரு செய்தி படித்தோம், உன்னை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு பெற்றோர்களுக்கு இப்படி ஒரு பிள்ளையா என்று அவர்கள் அவருடைய பெற்றோருக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் ஆகும். எப்படி இருக்கணும்? நம்மளை பார்த்துட்டாலே இவ்வளவு சாலிகான பிள்ளையா, இவ்வளவு அடக்கமான பிள்ளையா, இவ்வளவு அமைதியான, தொற்றைப்பான, ஒழுக்கமான, ஒழுங்கான, அகலாக்கான, கண்ணியமான, முன்மாதிரியான பிள்ளையா என்று என்ன அவர்கள் நம்மை பார்க்கின்ற பொழுது யாருக்கு பிரார்த்தனை செய்யணும்? நம்ம அம்மா பாப்பாவுக்கு பிரார்த்தனை செய்யணும். இதுதானே நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய கைமாறு. அதை கொண்டு எவ்வளவு பொருளாதாரத்தை கொட்டி கொடுத்தாலும் என்ன நாம் அவர்களுக்கு எளிய வீடாக ஆக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோமா? மனசுக்குள்ள ரிவைண்ட் பண்ணுங்க.
ஏதாவது போன வாரத்தில் உமாட்ட ஏதாவது கடுமையாக பேசியிருந்தாலோ, நேற்றுக்கு ஏதாவது வாப்பா சொல்லி நம்ம கேட்காம இருந்தாலோ, அல்லது உமாவை ஏதாவது நம்மளே அறியாமல் ஏதாவது திட்டி இருந்தாலோ, ஒருவேளை நாம வீட்டில் இருக்கக்கூடிய நிலைக்கு நம்முடைய உமா வாப்பா அழுதாலோ, நமக்காக ஒருவேளை அவர்கள் கண்ணீர் விட்டிருந்தாலோ, அன்புக்குரியவர்களே, நமக்கான இடம் எது? நமக்கான இடம் எது? நரகம் என்பதை அறிந்து புரிந்து தெரிந்து தெளிந்து உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் மிகச்சிறந்த மனிதர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகச்சிறந்த முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு எல்லாவற்றிலும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் முன்மாதிரி. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. Prophet Muhammad sallallahu alaihi wasallam is a beautiful role model for you. அல்லாஹ் சொன்னார், இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த தூதரை அழகிய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாம் யாருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும்? நமக்கு பின்வரக்கூடிய தலைமுறைக்கு, நமக்கு பின்வரக்கூடிய சந்ததிகளுக்கு, நமது சமூகத்திற்கு, நமது குடும்பங்களுக்கு, நமது நட்புகளுக்கு, நமது குடும்பங்களில் உள்ள உறவுகளுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இந்த பையனை போல என் பையனை எப்படி இருக்கணும்? இந்த பையன் அப்துல்லாவை போல, முகமது இக்சானை போல, வாசித்தை போல, ஹப்சனை போல, சுவாதிகை போல என் பிள்ளையை நான் வளர்த்த வேண்டும் என்று ஒவ்வொரு என்ன பொறாமப்படும். இதுதான் ஆரோக்கியமான பொறாமை. எது ஆரோக்கியமான பொறாமை? ஆரோக்கியமான பொறாமை நல்ல விஷயத்தில் இருக்க வேண்டும். அப்படி நம்மை பார்த்து பொறாமைப்பட்டு இப்படியான ஒரு பிள்ளை போல அல்லவா நான் என் பிள்ளையை வளர்த்திருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த பூமியில் வாழ்வதற்கு முயற்சி செய்வோமா? முயற்சி செய்தால், அப்படி இந்த பூமியில் வாழ்ந்தால், வாழ்ந்து காட்டினால், அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே நாம் மரணித்தால் என்ன, நம் தாய் தந்தையுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாகவே நாம் மரணித்தால், அவருடைய திருப்தி பெற்ற நிலையிலே நாம் மரணித்தால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தர தயாராக இருக்கின்றான். அப்படி தாய் தந்தை வாழ்க்கை முறையாக முழுமையாக பேணி அவருடைய திருப்தியை பெற்று அவருடைய பொருத்தத்தை பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையிலே மரணித்து இன்ஷா அல்லாஹ் வறுமை நாளில் தாய் என்ற விஷயத்தில் எந்த விதமான பாரதூரமான இந்த கை செய்தப்படக்கூடிய நிலையிலும் நாம் அதை சந்திக்காமல் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்ல பக்குவத்தை, பாக்கியத்தை, அறிவை, ஆற்றலை, சிந்தனை, புத்தியை, வலிமையை, தாக்கத்தை, ஆயுளை, ஆரோக்கியத்தை, பொருளாதாரத்தை, நேரத்தை, நல்ல எண்ணத்தை, நல்ல சிந்தனை, நல்ல வாழ்வை, நல்ல மனநிலையை ரஹ்மான் நம் அனைவரும் அருள் புரிவானாக. இந்த சபையில் ஒன்று கூடியதைப் போலவே இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளில் செல்வற்றில் இந்த பூமியில் நமது பெற்றோர்கள் கிடைத்ததைப் போலவே நமது பெற்றோர்களை மறுமையிலும் சந்திக்கக்கூடிய வாக்கியத்தை ரஹ்மான் நமக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا. அத்தியாயம் சொல்லிட்டீங்க, வசனத்துடைய எண் நம்பர் சொல்லு. அதில் கை தூக்குங்க. இருக்கிறதே சின்ன மக்கள் தான் இருக்காங்க, வயசுல கம்மி. எதுல 23, 17, 25. மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ். 17, 23. தாயின் காலடியில் சொர்க்கம் என்றால் தந்தை யாராக இருக்கின்றார்? மாஷா அவரு இருக்குல்ல, சின்னவர். அவரு சொல்லுங்க. இன்னும் வந்து சொல்லுங்க. மத்திய வாசல். மாஷா, நீங்க வெறும் சொர்க்கத்தின் வாசல் சொன்னீங்க, மத்திய வாசல் கரெக்டா அவர் கரெக்டா சொல்லுங்க. சரி, இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை உங்களுக்கு நல்ல நினைவாற்றலே, நல்ல மார்க் அறிவு தருது. சரிங்களா?
நீங்களும் இன்ஷா அல்லாஹ், எங்களுடைய எதிர்பார்ப்பு அல்ல, ஜமாத்துடைய எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு கிளைகளுடைய எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய எதிர்பார்ப்பு என்ன? நீங்கள் அனைவருமே சிறந்த மார்க்க அறிஞர்களாக உருவாகி மார்க்கத்தை இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய சிறந்த தாய்களாக, வார்த்தைகளாக, மார்க்க அறிஞர்களாக நீங்கள் மாற வேண்டும். சில மாறுவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். நிறைய ஒளிச்சல் தெரிகின்றது, நிறைய மாற்றங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கின்றோம். அல்லாஹ் அதற்கு கிருபை செய்வாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.